ஹே காய்ஸ், ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையா? ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்து போயிருக்கீங்களா? ஏன் இந்த டிலேன்னு சொல்லி குழப்பத்தில் இருக்கீங்களா? எஸ், இது உங்களுக்காக தான். அட் த ரைட் டைம் காட் வில் மேக் இட் ஹேப்பன். டோன்ட் வரி அபவுட் எனி திங். ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னமே இசப்பாக்கு தெரியும் நீங்கள் என்ன விஷயத்துக்காக ஜெபிக்க போகிறீங்க, நீங்கள் என்ன விஷயம் கேட்க போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ நத்திங் டு வரி. அது ஆண்டவருடைய சித்தமாக இருந்தால் மாத்திரம் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு ஜோம்னுங்க. அப்படி ஆண்டவருடைய சித்தம் இல்லைனா அந்த விஷயம் நம்மளுக்கு வேண்டான்னு ஜோம்னுங்க. ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட போராடி வெளியே வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். அதனால் நீங்கள் எப்போவுமே ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம் கேட்டால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்கள் நடக்கும்போது at the right time God will send you whatever the thing you want and whatever the things God want to do in your life. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே ஆண்டவருடைய சித்தம் வாட் இஸ் யுவர் வில் லார்ட் அப்படின்னு கேட்டு நீங்கள் நடந்து பாருங்கள். உங்கள் ஜெபத்துக்கு சீக்கிரமாக பதில் வரும். ஜெபத்தை கேட்கிறவர் தூங்கவும் மாட்டார், உறங்கவும் மாட்டார். God bless you.